அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய பிரமாதமான கதையெல்லாம் கிடையாது. இது ஒரு யூத். இது வந்து ஒரு பழைய டெலிஃபோன் பூத் அப்படின்னே சொல்லலாம். பழைய டெலிஃபோன் பூத் வந்து நல்லா பெயிண்டிங் பார்த்து பட்டி டிங்கரிங் பார்த்து கொண்டு வந்து நல்லா நடு தெருவில் வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. யூத் வந்து பழைய டெலிஃபோன் பூத் தான். படத்தோடைய கதை என்னன்னா, வழக்கம் போல் ஸ்கூல் படிக்கிற பையன் அப்பா அம்மாவை மதிக்க மாட்டான், அப்பாவை சுத்தமாக மதிக்க மாட்டான், அம்மா சொல்கிறத அப்படி கேட்குற மாதிரி நடிப்பான், ஸ்கூலில் வாத்தியாருங்களை மதிக்க மாட்டான், பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் தான் வந்து ஹீரோ. ஒரு 3-4 பேரை லவ் பண்ணுறான், துரத்தி லவ் பண்ணுறான். அவங்கள லவ் பண்ணுறதுக்கு பல கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கிளாஸ் ரூம்லேயே உட்காரது கிடையாது, டீச்சருங்க அப்பப்போ வெளியில் துரத்திடுறது. இப்படி இருக்கிற ஒரு பையன் ஒரு பல விஷயங்களுக்கு பின்னாடி அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸில் திருந்தணும் இல்லையா? அப்படி திருந்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்டிமெண்ட் சீன்கள் வச்சு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடனே வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பயங்கரமாக தெரிஞ்சிடறான். இவன் இது வரைக்கும் யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்கெல்லாம் இவனுக்கு வந்து தெய்வமா தெரியுறாங்க. தன்னுடைய அப்பா வந்து ஒரு தெய்வமா தெரியுறாரு, டீச்சர் வந்து தெய்வமா தெரியுறாங்க. இப்படி எல்லாம் முடிச்சு கடைசியா ஒரு 15-20 நாள்ல படிச்சு அந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு 9வது ரேங்க் எடுத்து நிறைய மார்க் எடுத்து ஒரு பெரிய பேனர் வைக்கக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய ஒரு ஹீரோ. இந்த ஹீரோவுடைய கதை தான் வந்து இந்த யூத். இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். தனுஷ் நடிச்ச துள்ளுவத இளமை, ஆன்மனுக்கு வந்துட்டு வைகாசி பிறந்தாச்சு, இப்படி நிறைய படங்கள் இருக்கு. ஏகப்பட்ட படங்கள், லட்சம் படங்கள் வந்திருக்கு. ஸ்கூல் பசங்களுடைய லவ் வந்து பேஸ் பண்ணி பையன் வந்து ஹீரோ வந்து படிக்காம சுத்துறதும், அது மட்டும் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து திருந்ததும், இப்படிப்பட்ட கதையில் அரைச்ச மாவை அரைச்சி புளிச்ச மாவை புளிக்க வச்சு அப்படி எடுத்துருக்கிற படம் தான் இந்த யூத்து. இதுல சில விஷயங்கள் வந்து பாராட்டலாம். என்னன்னாக்கா, மியூசிக் வந்து ஏதோ இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு கானா பாடல்களாகவே தான் இருக்குது. படத்தில் நம்ம ஒன்றே ஒரு பெரிய ஃபீலிங் கொடுக்குற பாட்டா இல்லை. நடிப்பு வந்து கென் கார்னாஸ் வந்து ஏதோ நடிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருடைய ஃபேஸில் வந்து ஒரு முதிர்ச்சி தெரியுது, ஸ்கூல் பையன் மாதிரி. ஆனால் நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து யாருக்கு செட் ஆகும்னா, இந்த காலத்தில் எந்தெந்த பசங்கள்லாம் வாத்தியாரை மதிக்காமல், எந்தெந்த பசங்கள்லாம் பெற்றவங்களை மதிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பசங்கள், அந்த மாதிரியான ஆடியன்ஸை டார்கெட் பண்ண படம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ வர படங்கள், ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு டான் அப்படின்ற படத்தில் வந்து ப்ரொஃபஸர் வந்து மதிக்கவே மாட்டான், வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன். கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன டைலாக் அப்பா சென்டிமெண்ட் வச்சு திருந்துற மாதிரி. அதில் காலேஜில் நடக்கிற கதை, இதில் வந்து ஸ்கூலில் நடக்கிற கதை, அவ்வளோதான். இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு யூத்ஃபுல்லான